தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, அழகூர பதிவுகள் அனுதினமும் உங்கள் செவிகளுக்கு நல் விருந்தாக அமைந்த வண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றளவும் மாறுபட்ட கோணத்தில் மனதுக்குள் புது மகிழ்வலையை ஏற்படுத்தும் ஒரு அழகான கவிதை இன்று. என் உறவுகளே, விரும்பியே வீணடித்த வினாடிகள் திரும்பி வருவதான உணர்வுகள், தெரிந்தே தேடலில் விட்ட என் விழிகளின் தேவைகள் முடிந்ததான உணர்வுகள், நாட்களுக்குள் நான் பட்ட இன்னல்கள் அத்தனையும் சரிவர எனக்குள் அமைந்தது போல் உணர்வுகள், தேவையான நேரங்களெல்லாம் என் தேவையை பூர்த்தி செய்து போதும் போதும் திகட்டிவிடும் அளவிற்கு திரும்பி வருவதான உணர்வுகள், தேடலில் விட்ட என் விழிகளுக்கெல்லாம் நிரந்தர ஓய்வுகள் கிடைத்ததை போல் உணர்வுகள், தித்திக்கும் திங்களில் இருந்து ஓய்வு ஞாயிறு வரை விருந்துகள், மனம் மகிழ்வுகள், சந்திக்கும் எண்ணற்ற நிகழ்வுகள், அது விழிக்குள் வழுக்கி விழுந்தது ஒரு மனதுக்குள். பொறுப்புகள் என்னை நிமிர்த்தி நிற்கச் சொன்னது, என் வளர்ப்புகள் அருமையாக உள்ளது. பொறுப்புகள் வளர்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்ததால் என் வாழ்வுக்குள் நான் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற நிகழ்வுகள் என்னை ஒரு வாழ்க்கைக்குள் நுழைத்தது. அந்த வாழ்க்கை எனக்கு பிடித்தது, விருப்பமானது, என்றும் நான் வாழ்வதற்கு ஆதாரமாக அது அமைந்தது. சிரித்தது, நடந்தது, நான் மெல்ல மௌனித்தது, புன்னகையை துளைத்தது, புன்முறுவலை எதிர்பார்த்தது, தேடலில் விழிகளை விட்டது, திரும்பி திரும்பி எனக்கு மகிழ்ச்சியாய் கிட்டுது. அதை அழகூற கையாளதான் வாழ்க்கைகள் எனக்குள் அழகாக அமைந்தது என்ற நிகழ்வுகளைப் போல் மனதுக்குள் அனுதினமும் ஒரு நிகழ்வை உருவாக்கி கொண்டு, வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் தடையூறுகள் கடந்தாலும் விறகி அடிக்கும் உங்கள் மனதை நேர்பட வைத்து அழகூற இந்த வாழ்வியலை வாழ்ந்துவிட்டேன் என்று வரலாறுகளை நடத்து என்று மனமே உங்களுக்குள் உரைத்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, உங்கள் தேவையெல்லாம் திரும்ப கிடைக்கும். அது உங்கள் மனம் போல் படைக்கும். விருந்தாக எதையும் நீங்கள் ஏற்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்க்கும் விதத்தை அறிந்து அழகூற இந்த வாழ்வியலை அழகாக கையாளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்று